திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து ஹிந்து முன்னணி வழக்கறிஞர்கள்லாம் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு போயிருக்காங்க. பக்தர்கள் போனாலே வந்து வழிமறிக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி இவ்வளவு வழக்கறிஞர்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து வழக்கம் போல் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு உள்ற விடாமல் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி இந்து முன்னணி சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்ன எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு உள்ற போயிட்டு அவங்க ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஆய்வுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஆளுநருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் எதிர்த்திருக்கிறார்கள். ரொம்ப வெகமண்டா எதிர்க்கிறாங்க. அப்படியே ஒரு கடும் ஆக்ரோஷத்தோடு எதிர்க்கிறாங்க. வந்துடக்கூடாது. வேற யாரோ வேற்று மதத்தை சேர்ந்தவங்க உள்ள வந்துடுற மாதிரியும் அந்த மாதிரி அதை கூட விட்டுருவாங்க. அவங்க வந்து பிரியாணி சாப்பிட்ட கூட விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ரோஷத்தோடு எதிர்த்திருக்கிறார்கள். அதனால குற்றாலர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். டிவியில் ஒவ்வொரு ஆண்டு விழா போது அந்த ஆண்டிற்கான சிறந்த 3 பேருக்கு விருது கொடுப்பாங்க. சென்ற ஆண்டு அவர் கொடுத்தாங்க இல்லையா, தர்ம காவலர் விருது கொடுத்தாங்க. ஹிந்து தர்ம காவலர் விருது எந்த அளவுக்கு வந்து ஹிந்து சமுதாயத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பணியாற்றி இருக்கார் என்பதை பற்றி ஒரு குறும்படமே அது டிவியில் இருக்கு. எல்லாம் அவசியம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வீரர், அவருக்கு வணக்கங்கள். இந்த திருச்செந்தூர் கோயிலை பற்றி பல எபிசோடு வந்து டிஆர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த செய்திக்கு போயிடுவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, திருச்செந்தூர் கோயிலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பசுமாடு தானம் பண்ணுவாங்க. இது ஒரு பழக்கம். அது எப்படி இப்ப நம்மளாம் வந்து பசுமாடுன்னா யார்கிட்டயோ வாங்கி கொடுப்போம், நமக்கு அதனால ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பசுமாடு வளர்ப்பான். அது மாதிரி வளர்க்கக்கூடியவன் போனா தன்னுடைய குழந்தை மாதிரி நினைச்சிருப்பான். நீங்க போய் கவனிச்சு பார்த்தா தெரியும். தன்னுடைய வீட்டுல ஒரு குழந்தை போல, அண்ணா தம்பி தங்க போல அந்த அவ்வளவு பாசமா வளர்ப்பான். அப்படி வளர்க்கக்கூடிய பசுமாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக நான் இந்த பசுமாட்டை நான் வந்து கோயிலுக்கு கொடுக்குறேன் என்று தானம் கொடுப்பாங்க. அதை ரிஜிஸ்டர் போட்டு இந்த மாதிரி பாஸ்கர் வந்து இந்த தேதியில இந்த பசுமாடு வந்து கொடுத்தாரு, ரிஜிஸ்டர் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5100 பசுமாடுகள் அந்த ரிஜிஸ்டர்ல இருக்கு. ஆனா அங்க போய் அந்த பசுமாடு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் பார்த்தோன்னா சில 100 கூட குறைவான மாடுகள் இருக்கு. எங்க போச்சு 5000க்கு மேல? சில முகவரிகள் போலியா இருக்குன்னு சொல்றாங்க. இதை மெயின்டைன் பண்ண முடியாம வேற யாருக்கோ தானமா கொடுத்திருக்காங்க. தானமாக கொடுக்கப்பட்ட முகவரியில போய் பார்க்கும்போது நீங்க அப்படி சொல்றீங்க. நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்திலேயே காயல்பட்டினம் இருக்கு. அந்த காயல்பட்டினத்துல இதே காலகட்டத்துல அந்த பீஃப் வியாபாரம் மிக கனஜோரம் நடந்திருக்கிறது. அது உண்மையா இருக்கலாம் இல்லையா? ஆகவே இது இந்த மாதிரி பல திருச்செந்தூர் கோயிலை பிறகு பல முறைகேடுகள், ஏகப்பட்ட முறைகேடுகள் அடுக்கடுக்கா வந்து டிஆர் ரமேஷ் சொல்லியிருக்காரு ஆதாரத்தோட. அது டிவியினுடைய இதுலயே வந்திருக்கிறது. தனியா அரசு கையில் ஆலயங்கள் என்ற தலைப்பில் வந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, கோயில ஏதோ முறைகேடு இருக்கா, பக்தர் குறை இருக்கா என்று பார்ப்பதற்காக ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார். வரக்கூடிய பக்தர்களை கேட்கறாங்க. கேட்கக்கூடாதா? என்னங்க இப்ப இவங்க அமைச்சரெல்லாம் போய் கேட்கறாங்க. இப்ப பல இடங்கள்ல அதை இதாக காமிக்கிறாங்க. டிவியில வந்து அதை கவர் பண்றாங்க. தொகுதியில் வந்து பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குங்களா, இதா இருக்குங்களா கேட்கறாங்க. அது மாதிரி கேட்கட்டுமே. பக்தர் அடிப்படை வசதி இருக்கா? இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்துல முதலுதவி வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருக்கா தெரியணும் இல்லையா? கண்டிப்பா. அப்ப மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெளியில வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஜனநாயக நாட்டுல வெளிப்படைத்தன்மை என்பது அடிப்படை ஆதாரமே. டிரான்ஸ்பரன்சி இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் திங் ஆஃப் டெமோக்ரஸி. ஏன் சொல்லக்கூடாது, ஏன் தடுக்கிறீங்க? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தா வழியில பயம். அதான் அந்த காலத்துல வந்து எல்லாம் வந்து காயின்ஸ் தான் இருக்கும், ரூபா நோட்டு கரன்சி கிடையாது. அப்ப நிறைய காயின்ஸ் மடியில கட்டி எடுத்துட்டு போவாங்க. போகும் வழியில பயம், கொள்ளையர்கள் இருப்பாங்க, பயம் இருக்கும். அப்ப நீ உண்மையிலேயே குற்றச்சாட்டு மேல இருந்தா, ஊழல் பண்ணியிருந்தாதான் நீ பயப்படணும். நீ எந்த விதமான பயப்படம் குற்றம் பண்ணாம இருந்தா என்ன பண்ணணும்? வந்து கேளுங்க, யார வேணும் கேட்டு பாருங்க சொல்லணும். ஆகவே நிச்சயமாக வந்து இந்த மாதிரி தடுத்ததே ஒரு சட்டவிரோதமான செயல். இப்ப சமீபத்துல சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க சில நாட்களுக்கு முன்பு. சட்டவிரோதமா இருக்கக்கூட ஈஓ எல்லாமே வந்து சட்டவிரோதம் சொல்லிட்டார். ஏன்னா ஹெச்ஆர்எம்சி ரூல்ஸ் பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தான் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு கோயிலை வந்து ஹெச்ஆர்எம்சி எடுக்கின்றது என்று சொன்னால், அந்த கோயிலை வந்து எதனால எடுக்கணும்னா, முறையாக கணக்குகள் பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஒரு நிர்வாக அலுவலர் ஒருத்தர் போட்டு டேக் ஓவர் பண்ணலாம். அப்படி டேக் ஓவர் பண்ண தேதியிலிருந்து
5 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நிர்வாக சீர்கேடுகளை களைந்து பழையபடி அந்த கோயிலை அந்த ஏற்கனவே யார் நிர்வாகம் பண்ண அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். இப்படிதான் HRMC லா சொல்லுது. அதனால நீங்க பெர்மனண்டா 5 வருஷம் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா ஐயும் இன்வேலிட் என்று நான் கோர்ட்ல கேஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே அவர் சொன்ன பாயிண்ட் நியாயமா தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் இப்படி எந்த கோயிலும் திருப்பி கொடுத்ததா வரலாறு இல்ல. கொடுக்க மாட்டாங்க. அல்ல குறையாத அட்சய பாத்திரமா இருக்கும்போது கொடுப்பாங்களான்னு. இந்த திருச்செந்தூர் கோயிலே பல குறை பாருங்க. என்னன்னா இந்த மாதிரி வேண்டுமென்றே பக்தர்களை பல மணி நேரம் காக்க வைத்து நிறைய கூட்டம் அதுக்கு நேரமாக என்று சொல்ல ஒரு 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 கற்பிதம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் காசு கொடுத்தா உள்ள போய் பார்க்கலாம். இதே நடக்குது. இதை பற்றி பல முறை சமூக வலைத்தளங்கள் பேப்பர்லயும் செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் செய்யறது எப்படி? யாரு? அங்க உள்ள சில புரோக்கர் HRMC எல்லாம் சேர்ந்து ஒண்ணுக்கு ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் சேர்ந்து பண்றாங்க. இப்படிலாம் செய்யக்கூடிய இந்த ஈவோக்களுக்கு கோயில் பக்தர்களை யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி சொல்ல முடியும்? இது ஒரு அதிகார துஷ்பிரயோகமா நான் பாக்குறேன். அதனால பிடிவாதமாக இருந்து போய் அந்த பக்தர்களுடைய குறைகளை கேட்டு அந்த அறிக்கையை தயார் செய்திருக்கிற குற்றாலநாதனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதை இந்த மாதிரி அதிகார வரம்பு மீறி செயல்பட்ட ஈவோக்களுக்கு நம்முடைய கண்டனங்கள். ஏன்னா புகார் பெட்டி வைக்கிறாங்கல்ல இதில் பல இடங்கள்ல எல்லா ஆஃபீஸ்லயும் புகார் பெட்டி இருக்கு. எதுக்கு புகார் பெட்டி வைக்கணும்? கருத்து சொல்லதானே. ஆகவே கருத்தை சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த கருத்து சுதந்திரத்தை மறிப்பது போல செயல்பட்டிருக்கூடிய இது திராவிடத்துடைய அடிப்படை பண்பாடு. கருத்து சுதந்திரத்தை தடுப்பது மேல் திராவிடத்துடைய அடிப்படை பண்பாடே இதுதான். அதனால அதே போல இந்த திராவிடம் செயல்பட்டு இருக்கிறது. இந்த HRMC எல்லாம் திராவிடத்துடைய மேற்பார்வையில இதை செஞ்சிருக்காங்க. அப்படிதான் பார்க்க முடிகிறது. குற்றாலநாதனுக்கு வாழ்த்துக்கள். அந்த அறிக்கை வரட்டும், நல்லது நடக்கட்டும்.